Three-Body Problem, a Netflix series. ஸோ இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 21st March 2024. ஆக்சுவலி இந்த த்ரீ-பாடி ப்ராப்ளம் அப்படின்றது வந்து ஒரு நாவல் ரிட்டன் பை லியூ சிசன் அப்படின்ற ஒரு சைனீஸ் ரைட்டர்னால் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷில் வந்து கென் லியூ அப்படின்றவர் வந்து அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதை அடாப்ட் பண்ணி சீரீஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் த்ரீ-பாடி ப்ராப்ளம் delves into science, technology and complicated physics. ஸோ இதெல்லாமே வந்து இந்த சீரீஸில் இருக்குது, as well as புக்லேயும் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ டெக்னாலஜி சயின்ஸ் அப்படின்னா வந்து நார்மலான டெக்னாலஜி சயின்ஸ் கிடையாது. ஈவன் வி கான்ட் திங்க் அபவுட் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் அவர் எக்ஸிஸ்டிங் வேர்ல்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காம்ப்ளிகேட்டட் ஃபிசிக்ஸ். வி ஆல் நோ த்ரீ-பாடி ப்ராப்ளம், த ரியல் மீனிங் ஆஃப் த த்ரீ-பாடி ப்ராப்ளம் அப்படின்றது வந்து ஒரு கயாட்டிக் சயின்ஸ். ஸோ இது வந்து செலஸ்டியல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த த்ரீ-பாடி ப்ராப்ளம் இன் ஃபிசிக்ஸில். அதுதான் வந்து இந்த நாவல் அண்ட் சீரீஸோட டைட்டிலாக வச்சுருக்காங்க, த்ரீ-பாடி ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி இது வந்து ரிலீஸ் ஆகி 2 months கிட்ட ஆக போகுது. ஏன் வந்து இதோட ரிவ்யூ சொல்லணும்னா, ஆஸ் அ லிட்ரரியன் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் நான் அந்த ரிவ்யூவை வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சீரீஸ் தான் இந்த த்ரீ-பாடி ப்ராப்ளம். ஸோ நான் வந்து எந்த புக் சூஸ் பண்ணி ரீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தப்போ, ஸோ ஐ ஹவ் கவுன் த்ரூ வில்லியம் கிப்சனோட நியூரோமான்சர், அதுக்கப்புறம் வந்து லியூகினோட த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் டார்க்னஸ், அதுக்கப்புறம் வந்து பீட்டர் வால்ட்ஸோட பிளைண்ட் சைட், இந்த மாதிரி வந்து வேரியஸ் புக்ஸை வந்து பார்த்தேன். அப்போ தான் வந்து இந்த த்ரீ-பாடி ப்ராப்ளம் அப்படின்ற இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்கை வந்து பார்த்தேன். ப்ளாட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து சயின்ஸ், ஃபிசிக்ஸ் அஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃபையும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் மீன்ஸ் ஏலியன்ஸை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு சயின்ஸ் இதெல்லாமே பார்க்குறப்ப என்னை வந்து உண்மையிலே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த சீரீஸ் வரதுக்கு முன்னாடி நான் அந்த புக்கை படித்து முடிச்சிட்டேன். இந்த புக்கை படித்து முடிச்சுட்டு இந்த சீரீஸை பார்க்குறப்ப உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சவுண்ட்ஸாக இருக்கட்டும், கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயமும் வந்து பக்காவாக கொடுத்துருந்தாங்க. மோரோவர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த சீரீஸ். ஸோ சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து கல்ச்சுரல் ரெவல்யூஷனை காட்டிடுறாங்க. கல்ச்சுரல் ரெவல்யூஷனில் வந்து என்னென்ன நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவோட கல்ச்சுரல் ரெவல்யூஷன் பார்த்தோம்னா வந்து அந்த ரெவல்யூஷனரிஸ் எல்லாமே வந்து இன்டெலெக்சுவல்ஸ்க்கு அகென்ஸ்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய தியரிஸ், நிறையா கரிக்குலமை வந்து பேன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நிறையா பேர் வந்து கொன்னாங்க. இதெல்லாமே வந்து கல்ச்சுரல் ரெவல்யூஷன் நடந்துச்சு. அந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷனோட இம்பேக்டை வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷனால் வந்து முக்கியமான ஒரு மெயின் கேரக்டர் ஏவன்ஜி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அஃபெக்ட் ஆகி அவங்க வந்து அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே தான் வந்து ரெட் கோஸ்ட் பேஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. ஸோ இந்த ரெட் கோஸ்ட் பேஸோட ஒரிஜினல் ப்ராஜெக்ட் வந்து என்ன அப்படின்றது வந்து லேட்டராக தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெட் கோஸ்ட் பேஸோட மேஜர் ப்ராஜெக்ட் என்னென்னா வந்து எர்த்துலேருந்து ரேடியோ ஆக்டிவ் சிக்னலை வந்து யூனிவர்ஸுக்கு சென்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ஸ்டெல்லாருக்கு அமுச்சு விடுறது. ஸோ இந்த சிக்னல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி வெளியே யூனிவர்ஸில் வந்து வேறு எதுவும் வந்து உயிரினங்கள் இருக்கா, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் இருக்கா அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ரெட் கோஸ்ட் பேஸோட ப்ராஜெக்ட் வந்து ஓடிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெயின் விஷயமாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏவன்ஜி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க ரெட் கோஸ்ட் பேஸில். ஸோ அந்த ஏவன்ஜி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் கோஸ்ட் பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, என்னென்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா ஏவன்ஜிக்கு வந்து கல்ச்சுரல் ரெவல்யூஷனில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவும் பாதிச்சிருக்கும். ஈவன் வந்து கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்போ அவங்க அப்பா வந்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர். ஸோ அவர் வந்து ரெவல்யூஷனரிஸோட ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து டெனை பண்ணிடுவார். ஸோ அவரோட ஐடியாஸில் தான் வந்து அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ அதனால் அவர் வந்து கொண்டுருவாங்க. அந்த விஷயம் வந்து ஏவன்ஜியை ரொம்பவும் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் ஷீ லாஸ்ட் ஹர் ஹோப் இன் ஹியூமனிட்டி. ஓகேவா? ஹியூமனிட்டியில் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோப் வந்து சுத்தமாக போயிருக்கும். ஸோ அதனாலே வந்து ரொம்பவும் வெறுத்து போயிருப்பா. ஸோ இந்த ரெட் கோஸ்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறப்ப தான் வந்து அவளுக்கு வந்து தெரியும், ஓகே இதோட ப்ராஜெக்ட் வந்து என்ன, மெயின் ப்ராஜெக்ட் வந்து என்ன அப்படின்றது வந்து தெரிய வரும். ஸோ அதே மாதிரி வந்து இவங்க வந்து ரெட் கோஸ்ட் பேஸில் வந்து ஒர்க் பண்ணுறப்ப ரேடியோ ஆக்டிவ் சிக்னலை வந்து சென்ட் பண்ணி ஸோ அங்கே வந்து எதுவும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்க வருவாள். ஸோ இதே மாதிரி தான் உண்மையிலே வந்து அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃபும் இருக்கும். அவங்க தான் வந்து ட்ரைசோலாரன்ஸ். ஸோ அந்த ட்ரைசோலாரன்ஸ் அப்படின்றவங்க வந்து ட்ரைசோலாரிஸ் பிளானெட்டில் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. இந்த ட்ரைசோலாரிஸ் பிளானெட் வந்து சன்லேருந்து 4.5 லைட் இயர்ஸ் அவேல இருக்கும். மீன்ஸ் ஆல்ஃபா சென்டரி ஆர்பிட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளானெட் தான். ஸோ உண்மையிலே பார்த்தோன்னா ஆல்ஃபா சென்டரி ஆர்பிட் வந்து உண்மையிலே வந்து இருக்குது.
ரியலாகவே. ஸோ இந்த இதில் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த ஆல்ஃபா சென்டரி ஆர்பிட்டில் வந்து மொத்தம் வந்து 3 சன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட எர்த் வந்து நம்மளோட சோலார் சிஸ்டமில் பார்த்தோன்னா ஒரு சன் தான் இருக்குது. பட் அவங்களோட ஆர்பிட்டில் பார்த்தோன்னா அந்த பிளானெட்டை சுற்றி 3 சன் இருக்கும். மீன்ஸ் அந்த ஏலியன்ஸோட பிளானெட்டை சுற்றி 3 சன் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களோட ட்ரைசோலாரஸ் பிளானெட்டை சுற்றி 3 சன் இருக்கும். ஸோ அதனாலே வந்து அவங்களோட பிளானெட் வந்து உண்மையிலே வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 2 எரா இருக்கும். ஒன்று வந்து ஸ்டேபிள் எரா, இன்னொன்று வந்து கயாட்டிக் எரா. இந்த ஸ்டேபிள் எராவில் வந்து அவங்களோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சிவிலைசேஷன் எல்லாத்தையும் வந்து ரொம்பவும் நல்லாவே பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கயாட்டிக் சயின்ஸில் பார்த்தோன்னா ஸோ உண்மையிலே வந்து என்ன சொல்ல, நிறையா பேர் சாவாங்க. அவங்க வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த 3 சன்ஸோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 பாடி ப்ராப்ளமோட இதை வந்து கம்பேர் பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த 3 ஆப்ஜெக்ட், இந்த 3 சன்னோட வெலாசிட்டி, மாஸ், அதோட இதை வந்து கால்குலேட் பண்ணுறது உங்களே கஷ்டமாக இருக்கும். அதோட பொசிஷனை வந்து கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ அதனாலேயே வந்து அவங்க பிளானெட் வந்து உண்மையிலே ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்படி அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டில் இருக்க ஏலியன்ஸ் வந்து இன்னொரு ஸ்டேபிளான பிளானெட் இருக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் வந்து எர்த்துலேருந்து சிக்னல் போகும். யார் மூலயமா? ஏவன்ஜி அப்படின்ற கேரக்டர் மூலயமா. ஸோ ஷீ சென்ட்ஸ் ரேடியோஆக்டிவ் சிக்னல் டு தி யூனிவர்ஸ். ஓகேவா? அங்கே சென்ட் பண்ணோடனே வந்து ஏலியன்ஸும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இப்படி வந்து ஒரு ஸ்டேபிள் பிளானெட் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை கண்டுபிடிச்சி அங்கேருந்து வந்து ஒரு ரிப்ளை அங்கே வரும். ரிப்ளை மீன்ஸ் அங்கேருந்து அவங்க வந்து ஒரு சிக்னலை சென்ட் பண்ணுவாங்க. மெசேஜில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, டு நாட் ரிப்ளை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணால் உங்களோட எர்த்து வந்து இன்வைட் பண்ணப்படும் எங்களால் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏவன்ஜி வந்து இதை எதையும் யோசிக்க மாட்டா. அவளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ எர்த்தை தவிர இன்னொரு கிரகம் வந்து வெளியே இருக்குது. அவங்க வந்து நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அதே டைம் வந்து இவளுக்கு வந்து ஹியூமனிட்டி மேலே ரொம்பவும் வெறுப்பாக இருக்கும். ஸோ அதனால் இவன் என்ன யோசிப்பா, நம்மளோட எர்த்தை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு புதிய விஷயம் வந்து தேவை. ஸோ அதனாலேயே வந்து she deliberately wants them to invade the earth. ஸோ வேணும்னே வந்து சிக்னலை வந்து திருப்பி அனுப்பிச்சி விடுவா. இந்த மாதிரி வந்து எர்த்தில் வந்து நிறையா விஷயங்கள்லாம் நடக்குது. டிஃபாரஸ்டேஷன், ஹியூமனிட்டி இல்லை, இந்த மாதிரி ரொம்ப க்ரூவலாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எர்த்தை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து எர்த்தை வந்து சொல்லிக் கொடுங்க எப்படி வாழணும் அப்படின்னு வந்து சிக்னலை சென்ட் பண்ணியிருப்பா. ஸோ அந்த சிக்னலை வச்சு ட்ரைசோலாரன்ஸ் நம்ம பிளானட்டை இன்வைட் பண்ண பிளான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் அந்த ரெட் கோஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு குரூஷியலான விஷயம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் வந்து யாரால் டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா ETO, எர்த் ட்ரைசோலாரிஸ் ஆர்கனைசேஷன். ஸோ எர்த்துலேருந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷன் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ட்ரைசோலாரன்ஸ், அந்த ஏலியன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ட்ரைசோலாரிஸ் ஆர்கனைசேஷன் மூலியமாக தான் வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமில் வந்து கேமோட டிசைன் எப்படி இருக்குன்னா வந்து இந்த கேமோட ஒரு சின்ன ஹெல்மெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து வியர் பண்ணோடனே நம்ம வந்து கேமுக்குள்ளே போனோடனே அந்த கேமோட மெயின் டாஸ்க் என்னென்னா இந்த 3 பாடியை வந்து அந்த 3 சன்னோட மோஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான், அந்த கிளைமேட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். இந்த சுச்சுவேஷன் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைசோலாரிஸோட பிளானட்டை பேஸ் பண்ணியே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நிறையா கேமர்ஸ் உள்ளே போவாங்க. அவங்களால வந்து ஹீட்டு அதெல்லாமே சென்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பெயின் இதெல்லாமே வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு கேமாக வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் வந்து இருக்கும். அந்த கேமுக்குள்ளே போய் அவங்க வந்து எப்படி அதெல்லாம் வந்து அவங்களோட பிரெயினை யூஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு எர்த் ட்ரைசோலாரிஸ் ஆர்கனைசேஷன் வந்து அந்த பிளேயர்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து ட்ரைசோலாரிஸ் ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நானோ மெட்டீரியல் டெக்னாலஜி, ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை பற்றி காட்டியிருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன லேயர்ஸ் வச்சு எப்படி வந்து ஒரு ஷிப்பை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்ற ஒரு ஷிப்பில் வந்து எர்த் ட்ரைசோலாரிஸ் ஆர்கனைசேஷனும் ஏலியன்ஸும் வந்து பேசிக்கிட்ட அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து அந்த ஷிப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்றது வந்து ஒரு மிஷன். ஓகேவா? இந்த மிஷனை வந்து மிலிட்ரி வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. எப்படி வந்து அந்த ஷிப்பை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் டே மிஷனில் வந்து நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து நானோ மெட்டீரியல் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவும் டைனி லேயர்ஸ், இன்விசிபிள் லேயர்ஸை வந்து வச்சு எப்படி ஷிப்பும் வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணுறாங்க, ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் வந்து காட்டுவாங்க. அண்டு செஃபான்ஸ் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கட்டியிருப்பாங்க.
நம்மளை விட அட்வான்ஸாக இருக்க ஒரு சிவிலைசேஷன் தான் வந்து இந்த ட்ரைசலாரன்ஸோட சிவிலைசேஷன். ஓகேவா, அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எர்த்தை ரீச் பண்ணணும்னா 450 years கிட்ட ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து எர்த்தோட சயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி எல்லாமே வந்து ரொம்ப டெவலப் ஆகிரும். ஸோ அப்படி டெவலப் ஆச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து இந்த சோஃபான் அப்படின்ற வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டான் சைஸு நியூட்ரான் அளவுக்கு தான் இருக்கும். நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன ஒரு பார்ட்டிக்கலாக வந்து இந்த சோஃபான் இருக்கும். இந்த சோஃபானை வந்து அவங்க வந்து ட்ரைசலாரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி எர்த்துக்கு வந்து அனுப்பிச்சி விடுவாங்க 2 சோஃபானா. ஓகேவா, அந்த சோஃபான் வந்து 4.5 yearsலேயே வந்து ரீச் ஆயிரும். ஏன்னா சின்ன பார்ட்டிகள் தானே. ஸோ சீக்கிரமே வந்து எர்த்தை வந்து ரீச் பண்ணிடும். இந்த சோஃபான் கண்ணுக்கு தெரியாத இந்த சோஃபான் வந்து சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து சூசைடுக்கு வந்து கொண்டு போகும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் வர ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மாற்றும். ஸோ இதனாலே வந்து சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ல ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனே நடக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டை எல்லாத்தையும் வந்து ஹால்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட முக்கியமான மோட்டோ. ஸோ இந்த சோஃபான் வந்து 9 dimensions வரை வந்து அன்ஃபோல்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அப்படி தான் வந்து ஒரு எபிசோடில் வந்து நம்ம பார்ப்போம். ஸ்கையில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்டார்ஸுமே வந்து பிளிங்க் ஆகும். ஸோ என்ன ஏது அப்படின்றது வந்து புரியாது, லேட்டராக தான் தெரியும் இது எல்லாமே வந்து சோஃபானோட வேலை அப்படின்னு. ஸோ சோஃபானோட உண்மையான லெவலை வந்து இதை அன்ஃபோல்ட் பண்ணிச்சுன்னா வந்து எர்த்தோட மொத்த ஏரியாவையும் வந்து இதால் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இந்த சோஃபான்ஸை வந்து ஒரு ஸ்பையாக யூஸ் பண்ணுவாங்க ஏலியன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ட்ரைசலாரன்ஸ் வந்து இந்த சோஃபானை வச்சு ஹியூமன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணுவாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனாலே வந்து ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பக்காக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க இந்த ட்ரைசலாரன்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் எல்லோரும் வந்து ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறது இது பண்ணுறது வந்து எதுவுமே தெரியாது. எப்படி வந்து இந்த முக்கியமான கேரக்டர்ஸ், ஸோ நம்மளோட ஸ்டோரியில் வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ், முக்கியமான சயின்டிஸ்ட், ஃபிசிசிஸ்ட், இவங்க எல்லோரும் வந்து எப்படி வந்து இதை வந்து டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து இந்த சீரீஸில் வந்து பார்ப்போம் போக போக. அதே டைம் வந்து நிறையா அன்பிரடிக்டபிள் திங்ஸ் எல்லாமே வந்து நடக்கும் இந்த சீரீஸில். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து வராங்க அப்படின்றது எல்லாத்தையும் காட்டுவாங்க. அஸ் வெல் அஸ் லாஸ்ட்டில் வந்து வால்ஃபைசர் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு வேறு லெவல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து காட்டுவாங்க. இந்த வால்ஃபைசர் ப்ராஜெக்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹியூமனோட பிரெயினை வந்து உள்ளே வச்சு, ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் வந்து ட்ரைசலாரன்ஸோட ஃப்ளீட் வந்துட்டுருக்கும், ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் வந்து எர்த்தை நோக்கி வந்துட்டுருக்கும். அதுக்கு வந்து 450 years ஆயிரும். இங்கேருந்து ஒரு ஹியூமனோட பிரெயின் மீன்ஸ் வந்து நம்ம முக்கியமான ஒரு கேரக்டரோட பிரெயினை தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு வந்து கேன்சர் இருக்கும். ஓகேவா, ஸோ கேன்சர் இருக்கிறதுனால அவர் சீக்கிரமாக இறந்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலே வந்து அவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து இந்த பிரெயின் அங்கேருந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ பயங்கரமாக வந்து பிளான் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து டைரெக்ஷன் எல்லாமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி அதோட ஸ்பீடையும் வந்து பயங்கரமாக கால்குலேட் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து அந்த பிரெயினை வந்து ஒரு எப்படி நார்மலாக வந்து இது இன்டர்ஸ்டெல்லாரில் வந்து ஒரு ஆப்ஜெக்டோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் இவங்க வந்து இதை ட்ராவல் பண்ண வைப்பாங்க. எப்படின்றத நீங்கள் சீரீஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன நம்புவாங்கன்னா இந்த பிரெயினை வச்சு அவங்கக்கிட்ட இருக்க அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினால் இந்த பிரெயினை வச்சு இந்த சால் அப்படின்ற பர்சனை வந்து திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்றது வந்து நம்புவாங்க. அதே தான் வந்து நம்மளோட மெயின் கேரக்டர்ஸும் நம்புவாங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து எப்படின்றத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் சீரீஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது, ஒன்லி அவைலபிள் இன் இங்கிலீஷ். ஸோ நிறைய பேர் வந்து தமிழில் இருக்குது அந்த சீரீஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ தமிழில் கிடையாது, இங்கிலீஷில் மட்டும்தான் அந்த சீரீஸ் அவைலபிளாக இருக்குது, அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில். அண்ட் சப்டைட்டில் வச்சு பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். ஸோ உண்மையிலே வந்து பெஸ்ட் சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட். நீங்கள் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் லவராக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸை மிஸ் பண்ணாதீங்க, பாருங்கள். ஸோ மேபி என்னோட சேனல் வந்து நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோரி கேட்டாங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு எபிசோடாக வந்து தமிழில் போட ரெடியாக இருக்கேன். ஸோ லெட்ஸ் see what will happen. Thank you guys.